மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம இளவரசு சுவாமியோட நல்ல வருமானத்தை கண்டுபிடிச்சிக்கிறாரு. என்ன வருமானம் கேட்குறீங்களா? அவர் உழைச்சோ இல்லை கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணியோ அதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ மெடிசன் வருமானம், அதாவது மதுப்பிரிய மருந்து வருமானம். எதனால் மதுப்பிரிய மருந்து வருமானம் நான் சொல்கிறேன்னா, நேற்று போயிருப்பார். ஏங்க எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க, டாக்டர் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ஒரு வீடியோவில் பதில் சொல்லிடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். அப்புறம் டாக்டர்ன்ட்டு எங்களுக்கு ஜனாதிபதி அவார்டு கொடுத்துருக்குறாங்க, பிரதமர் அவார்டு கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். ஏன் டாக்டர் வந்து அந்த வீடியோவில் விலையை சொல்லலை, எந்த இடத்துலையுமே விலை சொல்லலை. அப்புறம் இவர்கிட்ட வாங்காதீங்க, எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்கலாமே. அப்போ டாக்டருக்குமே நம்ம இளவரச சாமிக்கும் இந்த மருந்து சப்ளை பண்ணுறதுல என்ன சம்மந்தம் எனக்கு புரியல ஒன்றுமேலுமே. டாக்டர் விலை சொல்லியிருக்கலாமே, தாராளமாக விலை சொல்லியிருக்கலாங்க டாக்டர். அவர் டாக்டர் பேர் சொன்னார், அவர் ஊர் சொன்னார், ஆனால் விலை மட்டும் சொல்லலை. அப்புறம் நம்ம இளவரச சாமி மனைவி போன மாதம் என்ன சொன்னாங்க, இந்த மருந்தோட விலை வந்து 1000னாரு. இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2400 அப்படின்னாரு. அப்புறம் நிறைய பேர் மருந்தோட விலை கேட்டாங்க. அப்புறம் மருந்தோட விலை கேட்டதுக்கு வாட்ஸ்அப் வாங்கன்ட்டு சில கமெண்டருக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சில ஆளுகளுக்கு 2000 அப்படின்னாரு, சில ஆளுகளுக்கு பதில் சொல்ல மாட்டார். 1000, 2400, 2000 உண்மைத்தன்மை எதுலேயுமே கிடையாது. மாலை போட்டு ஒரு சாமி பண்ணுற வேலையை பாருங்கள், மருந்து விற்பனை பண்ணுறாருங்க. இது எப்படி இந்த டாக்டர் எப்படி அனுமதிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அப்போது இவங்களுக்கு என்ன கமிஷன் எனக்கு புரியலைங்க. 1000 2400 2000 எந்த இதுவுமே வெளிப்படத்தன்மை இல்லை. ஓகே, அந்த மருந்து சாப்பிட்டா நல்ல குணமாயிடலான்ட்டு டாக்டர் சொல்கிறாரு. எத்தனை நாள் சொல்கிறாரு? 45 நாள். நம்ம இளவரச சாமிகிட்ட ஒரு கமெண்ட்டை சொல்கிறாரு, நீங்கள் எத்தனை நாள் சாப்பிட்டா அப்படிங்கிற 30 நாள். அவருக்கு 30 நாள் சாப்பிடவே கிடையாதுங்க. ஒரு வாரம் சாப்பிட்டு அவர் ரெக்கவர் ஆனு சொன்ன ஆள் தான் நம்ம இளவரச சுவாமி. ஒரே வாரத்தில் எனக்கு ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டு அன்றைக்கி வீடியோ போட்டிருந்தார். அப்புறம் டாக்டர் சொல்கிறாரு 45 நாள் ரெக்கவர் ஆயிருங்கிறாரு. இவர் 30 நாளுக்கு. எதுலேயுமே உண்மைத்தன்மை இல்லை, எதுலேயுமே உண்மைத்தன்மை கிடையாது. அவங்க கணவன் மனைவி உட்காந்துட்டு என்ன எதுலேயுமே உண்மைத்தன்மை கிடையவே கிடையாதுங்க. ஏதாவது உண்மை பேசணுங்க. ஒன்றா மருந்து வாங்குறான்னா 45 நாளில் ரெக்கவர் ஆகிருங்கணுங்க. 10 நாளில் வீடியோ போட்டவங்க எங்களுக்கு ரெக்கவர் ஆயிடுச்சுங்க, நாங்கள் குடிக்கிறது இல்லைன்ட்டு டாக்டர் சொல்கிறாரு 45 நாள் தான் ரெக்கவர் ஆகிருங்கிறாரு. ஆனால் ஒரு வீடியோவில் இவங்க 30 நாளுங்கிறாரு. மாற்றி எந்த இதுலேயுமே உண்மைத்தன்மை கிடையாது. அதாவது ஒரு சட்டப்படி மருந்து விற்கிறதே குற்றம். மெடிக்கல் ஷாப்பில் விற்கலாங்க, அவங்க வந்து ஜிஎஸ்டிலேருந்து சர்டிஃபிகேட்லேருந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. எப்படி மருந்து விற்கிறதுக்கு டாக்டர் அனுமதிக்கிறாருன்னு எனக்கு தெரியலிங்க. மொத்தத்தில் தமிழக அரசோ காவல்துறை உன்னிப்பாக இதை கவனிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மருந்து விற்கிறது சட்டப்படி குற்றங்க. அது மளிகை கடை பொருள் கிடையாது. மெடிசனுங்கிறது ஒன்றா ஹாஸ்பிட்டலில் வாங்கணும், இல்லை மெடிக்கல் ஷாப்பில் வாங்கணும். அதை விட்டு போட்டு நாங்கள் வந்து நாட்டை திருத்துகிறோம், மக்களை திருத்துறோங்கிற எண்ணமே உங்களுக்கு கிடையாது. வருமானம் தான் காரணம். ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுவார், ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடுவார், ஒரு நாளைக்கு 4 வீடியோ போடுவார். ஏன் இந்த ஒரு 4 நாளாக 4 வீடியோ ஒரு வீடியோ கூட போடுறது இல்லைன்னா 1000 மருந்தை 2400 ரூபாய்க்கு விற்றா என்ன கணக்கு நீங்களே வச்சுக்கோங்க. ஒரு 1000 ரூபா ஒரு 100 பேத்துக்கு விற்றா என்னாச்சுங்க? 1 லட்ச ரூபாயாச்சு. இதுதான் நம்ம இளவரச சுவாமி இப்போ மாலை போட்டு செய்துட்டுருக்கிறாரு. அப்புறம் மாலை போட்டு இவர் எந்த இடத்துலையுமே ஒரு பயபக்தியோ பஜனையோ ஒரு ஆன்மீகத்தை பற்றியோ இது வரைக்கும் சொல்லலை. 16 நாள் 17 நாள் ஆகிப்போச்சு. ஆனால் இப்போ வந்து நாங்கள் மருந்து சப்ளை நாங்கள் 2 பேர் வந்துட்டு கணவன் மனைவி என்ன பண்ணுறான்னு வரும். ஏதாச்சும் ஒரு யூடியூபர் இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் போட்டுருக்கலான்னு கேட்டால் போட மாட்டாங்க. நாளைக்கு எதாவது ப்ராப்ளம் வந்தால் புல்லுக்கு மாட்டிக்கணும். ப்ராப்ளம்னா எந்த சமயத்தில் எந்த ஒரு மனுஷனுக்கு எப்படி வரும்னு சொல்ல முடியாது. டாக்டர் சொல்கிறாரு எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லை அப்படிங்கிறாரு. ஓகே, நல்ல விஷயந்தான். அது டாக்டரே வந்து மக்களுக்கு கொடுக்கலாமே. எதுக்கு நம்ம இளவரச சாமி மூலமாக சப்ளை பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. நான் டாக்டரை குறை சொல்லலைங்க. ஆனால் டாக்டர் எல்லா வீடியோவில் எல்லாமே சொல்லி போட்டு அந்த மருந்தோட விலை சொல்ல மாட்டேங்கிறாரு. அதான் உண்மை. எங்ககிட்ட வாங்குங்க, எங்ககிட்டயே வாங்க. நாங்கள் வந்து மதுப்பிரியர்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னால் ஒரு நியாயம். ஆனால் டாக்டர் எந்த இடத்துலையுமே மருந்தோட விலை சொல்லலை. ஆனால் இவங்க 2400 சொல்லி போட்டு ஒரு சிலருக்கு 2000ங்கிறது. அது எப்படிங்க ஒரே மாதத்தில் ஒரு பொருளோட விலை 1400 விலை எப்படி ஏறும்?
ஒரு 100 200 ஏறுறது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு 1400 எந்த பொருளுக்குமே இது வரைக்கும் நான் ஏறுறதை நான் பார்த்தல. அப்போ இளவரசர் சுவாமிக்கிட்ட எந்த இடத்துலையும் உண்மைத்தன்மை கிடையாதுங்க. அவர் எப்பவுமே உண்மையாக இருந்தது கிடையாதுங்க. ஆல்ரெடி அக்காவையும் சொல்லிவிட்டு ஒரு சிலருக்கு கமெண்ட் பண்ணியிருப்பான். அது அக்காவையும் கிடையாது, இளவரசரோட முதல் மனைவியோட பையன். அது எந்த இடத்துலையுமே இளவரசர் சுவாமி சொல்லவும் மாட்டார், எந்த காலத்துலையும் சொல்ல மாட்டார், காயத்ரி அம்மையார் சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னா சொன்னால் அவங்க சப்ஸ்கிரைபருக்கு கேள்வி மேல் கேள்வி வரும். அப்புறம் சில வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இவங்க மதுப்பிரியர்களுக்கு மருந்து சப்ளை பண்ணுறாங்களாமா. இவ்வளோ ஒரு நல்ல எண்ணெய் பாருங்க. ஆனால் விலை பார்த்திங்கன்னா 2400 1000 2400 இதுதான் இவங்க பண்ணுற வருமானம், மருந்து வருமானம். எந்த ஒரு யூடியூப்பரும் வந்து சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு நாங்கள் மருந்து சப்ளை பண்ணுறோம் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு யூடியூப்பர் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் அவங்க வந்து முறையாக மெடிக்கல் ஷாப் பிஸ் தான் பண்ணுவாங்க. அது மெடிக்கல் ஷாப்பிட்டு டாக்டரோட பில்லு இல்லாமல் ஒரு சில மெடிக்கல் ஷாப்பில் மருந்தே கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து மதுப்பிரிய மருந்துன்ட்டு சொல்லி போட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்து பார்சல் வாங்கிட்டு போய் எவ்வளோ ஒரு நல்ல உள்ளன்னு வருங்க. ஒரு பார்சல் வாங்கிட்டு அனுப்புகிறாங்கன்னா இவனுக்கு லாபம் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க. கொள்ள லாபம் தான். ஒரு 1000 லாபம்னு வச்சுங்க. ஒரு 100 பேர் என்னாச்சுங்க 10,000 ஆச்சு. நீ ஒரு வீடியோ போட்டு டாலர் எடுக்கிறதுக்கு ஏவன் போய் 50,000 60,000 வியூஸ் பார்த்து நம்மளுக்கு தான் 20,000த்துக்கு மேலே தாண்ட மாட்டேங்குதே. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு மருந்து வாங்குறாரு, அந்த மருந்து 1000 லாபத்தில் விற்கிறாரு. 1000 பேர்த்துக்கு விற்றா கணக்கு என்னாச்சுங்க. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாந்து தான் இருப்பாங்க, ஏமாளிகளாக இருப்பாங்க. அது யாரும் இல்லை, நம்ம இளவரசனோட சப்ஸ்கிரைபர். அந்த மருந்தோட விலை நேராக போய் சத்தியமங்கலத்தில் போய் பாருங்கள் அது எவ்வளோ விலைன்னு. ஆனால் இவர் 2400 ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இவங்க மனைவி ஒரு மாதத்துக்கு முன்னாடி 1000 தான் சொல்லிச்சு. எப்படி 1400 ஏறிச்சுன்னு எனக்கு தெரியல. எந்த இடத்துலையுமே நம்ம இளவரசர் சுவாமி உண்மையான சுவாமி கிடையாது. ஏன்னா எல்லாமே அவர் பேசுகிறது பூரா பொய் தான். 1400 எச்சாபிச்சு விற்கிறாங்கன்னா இவங்க நைட்டி பிஸ்னஸ் என்னாச்சுன்னு தெரியல. நைட்டி பிஸ்னஸில் லாபம் வந்திருக்காது, அதனால தான் மருந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாராட்டுக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மதுப்பிரியர்களுக்கு மருந்து கொடுக்குறாரு. இவர் கொடுக்குறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அது டாக்டர் கொடுக்கலாம், ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கலாம். இவருக்கும் அந்த மருந்துக்கும் என்ன சம்மந்தம்? எந்த உள்நோக்கத்தில் கொடுக்குறான்னா நல்ல லாபத்தை ஏற்படுத்தணும். எந்த விலை வெட்டிக்கும் போகாமல் உட்காந்துட்டு நல்ல மக்களை ஏமாற்றிட்டு லாபம் பாட்டோம் தான் நம்ம இளவரசர் சுவாமியோட வேலை. அது கச்சிதமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கணவன் மனைவி. ஓகே, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாந்துட்டு தான் இருப்பாங்க. ஓகே, காலம் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.